காய்ஸ், இந்த தொழில்நுட்பமயமான உலகத்துல டே பை டே டெக்னாலஜி வளர்ந்துட்டு வர இந்த உலகத்துல எப்போவாவது ஒரு சில பாடல்களை கேட்குறப்போ நம்ம சின்ன வயசுல பார்த்து ரசிச்சு அனுபவிச்ச இப்போ நம்ம கையை விட்டு போன சில விஷயங்கள் கண் முன்னே வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கிற ஞாபகம் வருதே அப்படின்ற பாடலை சொல்லலாம். அப்படி என்னுடைய லைஃப்ல நான் சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச அனுபவிச்ச விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அப்போலாம் ஒருத்தர் வேளாண்மை செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த வேளாண்மை அறுவடை டைம்ல ஒரு 10-15 பேர் சேர்ந்து அந்த வேளாண்மையை வெட்டுவாங்க. வெட்டி அதை கட்டுக்கட்டா கட்டி ஒரு சூடு மாதிரி குவிப்பாங்க. அதாவது ஒரு குவியல் மாதிரி குவிச்சு அதுல இருக்கிற நெல் வரும் வரைக்கும் டிராக்டரால சுத்துவாங்க. இதை சொல்லுவாங்க சூடு அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் நிறைய மெஷினரிஸ் வந்த பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் விடுபட்டு போன விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல தைப்பொங்கல், சித்திரை இது மாதிரியான பண்டிகைகள் வருது அப்படின்னு சொன்னா காலையிலேயே ரெடி ஆகி போயிடும் விளையாடுறதுக்கு. அதுக்கு பிறகு சோறு தண்ணி இதை எதையும் கவனிக்க மாட்டோம், ஃபுல்லா விளையாட்டு தான். அதுக்கு பிறகு இரவைக்கு வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட அடி வாங்குவோம். இந்த விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு தீபாவளி வருது அப்படின்னு சொன்னா இன்றைக்கு சின்ன சின்ன சினிமா படங்கள் வாங்கிடுவோம். சினிமா படங்கள் வாங்கி அதுக்கு பின்னுக்கு நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அவங்களும் பதிலுக்கு நமக்கு தருவாங்க. இப்படி நம்ம எழுதி கொடுக்கும் போதும் அவங்க மறுபடி நமக்கு தரும் போதும் ஏற்படுற ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 2014-15 வருஷங்கள்ல இதே மாதிரி நோக்கியா ஃபோன் ஒன்று இருந்துச்சு. அதுல மெமரி கார்டு வந்து போட்டு பாட்டெல்லாம் கேட்க முடியாது. மெமரி கார்டு போடவே இல்லாது, ஒன்லி கால் மட்டும்தான். அதுல ஹெட்ஃபோன் அடிச்சு ரேடியோ மட்டும்தான் கேட்கலாம். அப்போ ஹெட்ஃபோன் அடிச்சு ரேடியோ கேட்போம். இப்போல்லாம் ரேடியோன்றது இல்லாம போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரோட கையிலையும் குறைஞ்சது ஒரு ஸ்மார்ட் போனாவது இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. இப்படி உங்களுடைய லைஃப்ல நீங்க சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச அனுபவிச்ச இப்போ உங்களுடைய கையை விட்டு போன சில விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க.